நேயர்களுக்கு சாய்சுதாவின் அன்பு வணக்கங்கள். தெரிந்து கொள்ள வேண்டிய கதாபாத்திரம். தெரிந்த காப்பியம் தெரியாத கதாபாத்திரத்தில் நாம் இன்று பார்க்க இருக்கும் கதாபாத்திரம் பார்ப்பரீகன். பார்ப்பரீகன் மகாபாரதத்தில் வருகின்றார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீமனின் பேரன், கடோத்கஜனின் மகன். இவர் எப்படி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் பெரும்பான்மையானவர்களுக்கு போய் சேரலை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பெரும்பான்மையானவர்களுக்கு போய் சேராத முக்கிய கதாபாத்திரங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா பார்ப்பரீகன் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பரீகன் மிக சக்தி வாய்ந்தவர், மிகவும் போர் திறமையை பெற்றவர். அவர்கிட்ட ஒரு 3 அம்புகள் இருந்தது, சிவபெருமான் தந்தது. அந்த 3 அம்புகளை அவர் உபயோகப்படுத்தி அவர் தனித்து போரிட்டாலே ஒரே 1 நிமிடத்திலேயே போரே முடிந்திருக்கும் என்று மகாபாரதமே சொல்கின்றது. அந்த அளவு சக்தி வாய்ந்தவர் பார்ப்பரீகன். அப்போ அவர் யார் பக்கம் போரிட்டார், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அவங்க அம்மா கேட்குறாங்களாம், நீங்கள் யார் பக்கம்பா போரிடுவேன்னு. பலவீனமாக இருக்கும் பக்கம் தான் நான் போரிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். ஆனால் அவர் பாண்டவர்களின் பக்கம் தான் உறவினர். அப்போ பாண்டவர்களின் பக்கம் போரிடுவாரே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அவர் பலவீனமானவர்களின் பக்கம் போரிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ கிருஷ்ணர் கிருஷ்ணர் கேட்கும்போது நான் பாண்டவர்கள் பக்கம் போரிடுவேன் அப்படின்னு இவர் சொல்லும்போது, நீ உங்கள் அம்மா கிட்ட இப்படி சொன்னியேப்பா, அதனால் நீ இப்படி சொல்லுவ, நீ கௌரவர்கள் தான் பலவீனமானவர்கள், அப்போ நீ கௌரவர் பக்கம் சேர்ந்துறன்னு வச்சுக்கோ. நீ கௌரவர் பக்கம் சேர்ந்துட்டீன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாண்டவர்களின் அணி பலவீனமாயிடுது. அப்போ நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாராம். அப்போ அவருக்கே தெரியல நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய உயிர் தியாகம் தான், நீ இறக்கிறது தான் இதுக்கு ஒரே வழின்னு சொல்லும்போது அவருடைய தலையை அவரே வெட்டி கொண்டு இறந்து விடுகின்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த மகாபாரத போர் முழுவதையும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட அந்த வரத்தை வாங்கிக்கிறார், நான் இறந்து விட்டாலும் இந்த போரை முழுக்க நான் பார்க்க வேணும்னு. அப்போ அவர் தலையை அவரே வெட்டிக்கிட்ட பிறகு அந்த தலையை கொண்டு போய் அந்த போரை பார்க்குற மாதிரியான ஒரு மலையின் உச்சியில் வச்சிடுறாரு. அந்த போர் முழுக்க முழுக்க அந்த தலை பார்த்தது, அதாவது உயிரில்லாத தலை பார்த்தது அப்படிங்கிறது சொல்லுகிறது மகாபாரதம். அந்த போரின் முடிவில் கூட பாண்டவர்கள் இந்த முழு வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வாதம் வருகின்ற பொழுது, இதை முழுக்க பார்த்தது, முழுமையாக பார்த்தது பார்ப்பரீகன் தான், அவன்தான் இதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் அந்த தலையிடம் கேட்கும் பொழுது, இந்த போரின் முழு வெற்றிக்கும் காரணம் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு பார்ப்பரீகன் தலை சொன்னதாக நமக்கு கதை சொல்கின்றது. பார்ப்பரீகன் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் கடவுளாக வணங்கப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பார்ப்பரீகனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு கதாபாத்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்சுதா.